வெல்கம் டு மை ஹாபிஸ் சேனல். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் இங்கிலீஷ் புக்கில் இருக்க யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். டாபிக் வந்து த கிறிஸ்மஸ் ட்ரூஸ். இது யார் எழுதினாங்க அப்படின்னா ஆரோன் ஷெப்பர்ட். இந்த டாபிக்லேருந்தே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா கிறிஸ்மஸ் போர் நிறுத்தம், அதாவது கிறிஸ்மஸ்க்காக அங்கே நடந்துட்டு இருந்த ஒரு வார் வந்து டெம்பரரியாக ஸ்டாப் ஆயிருக்கு. இப்போ நம்ம லைன்ஸ்க்கு போகலாம். திஸ் பீஸ் செட் டியூரிங் வேர்ல்டு வார் 1. இந்த ஸ்டோரி, அதாவது கீழே வரப்போகிற ஸ்டோரி வந்து வேர்ல்டு வார் 1 அப்போ எழுதினது. ஹைலைட்ஸ் த பியூட்டி ஆஃப் அன்கரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். இது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இந்த ஸ்டோரி இருக்கும். It's a British soldier's letter to his daughter on how all enmity was forgotten as British and German soldiers celebrated Christmas together. இந்த லெட்டர் வந்து கீழே வந்து வர்றது வந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்கும். அந்த லெட்டர் யார் எழுதினாங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்து அவங்களோட தங்கச்சிக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கும் ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கும் நடுவில் இந்த பகைமை வந்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மூலமாக அந்த பகைமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லெட்டர் ஆரம்பிக்குது கிறிஸ்மஸ் டே 1914. அந்த டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மை டியர் சிஸ்டர் ஜானட், அதாவது அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்து அவங்க தங்கச்சிக்கு எழுதுகிறாங்க. தங்கச்சி பேர் தான் வந்து ஜானட். இட் இஸ் 2 in the morning and most of our men are asleep in their dugout. இப்போ வந்து காலையில் மணி 2 ஆச்சு. இங்கே இருக்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் தூங்கிட்டாங்க. அவங்க எங்கே தூங்குறாங்க அப்படின்னா அவங்க பதுங்கி இருக்க குழிக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்காங்க. Yet I could not sleep before writing to you about what happened here on Christmas Eve. ஆனால் என்னால் தூங்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் டே ஈவ், அதாவது கிறிஸ்மஸ் டே நைட் அன்னைக்கு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உனக்கு சொல்லாமல் என்னால் தூங்க முடியல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இன் ட்ரூத் வாட் ஹேப்பன் சீம்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேரி டேல். இங்கே நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஃபேரி டேல்ஸில் இருக்க ஸ்டோரி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் இஃப் ஐ ஹேட் நாட் பீன் ட்ரூ இட் மை செல்ஃப் ஐ வுட் ஸ்கேர்ஸ் பிலீவ் இட். இதுவே நான் இதை கண்ணால் பார்த்ததுனால நம்புகிறேன். இதுவே நான் பார்க்காம யாராவது சொல்லி கேட்டிருந்தா கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டேன். While you and the family sang carols before the fire there in London, I did the same with enemy soldiers here on the battlefield of France. நீ வந்து ஃபேமிலியோட நம்ம வீட்டில் இருக்கும்போது நீ பாடுவல்ல, கேரல் சாங்ஸ்லாம் நீ பாடுவல்ல நம்ம லண்டனில் இருக்கும்போது, அதே மாதிரி தான் நான் இங்கே பேட்டில் ஃபீல்டில் எனிமீஸோட அந்த கேரல் சாங்ஸ்லாம் பாடினேன். உன்னால் இதை நம்ப முடியாது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. As I wrote before, there has been little serious fighting of late. The first battles of the war left so many dead that both sides have held back until replacements could come from home. So, we have mostly stayed in our trenches and waited. நான் போன லெட்டரில் எழுதிருந்தேன்ல, முன்னாடியில் வந்து ஃபைட், அந்த வார் வந்து ரொம்ப சீரியஸாக தான் போயிட்டு இருந்துச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டிலில் 2 சைடுமே, அதாவது 2 டீமில் இருக்க சோல்ஜர்ஸுமே நிறைய பேர் இறந்துட்டாங்க. இறந்துட்டதுனால ஆள் இல்லாததுனால மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் வர வரைக்கும் நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரென்ச்சஸ், அதாவது குழியில் தான் போய் ஒளிஞ்சிருந்தோம். பட் வாட் அ terrible waiting it had been, knowing that any moment an artillery shell might land and explode beside us in the trench, killing or maiming several men, and in daylight not daring to lift our heads above ground for fear of a sniper's bullet. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி குழியில் வெயிட் பண்ணது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். எந்த நேரத்தில் அவங்க டீம் வரும், எந்த நேரத்தில் எங்களை சுடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அதனால நாங்கள் இந்த குழியிலேயே காலையிலையும் ராத்திரியும் நாங்கள் அங்கேயே தான் ஒளிஞ்சிட்டு இருந்தோம். And the rain it has fallen almost daily. Of course it collected right in our trenches where we must bail out with pots and pans. இந்த வார் பீரியட் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு.
அஃப்கோர்ஸ் அந்த மழை பெய்யுற தண்ணி எல்லாமே வந்து எங்களோட ட்ரென்ச்சஸ், அதாவது நாங்கள் பதுங்கியிருந்த குழியில தான் வந்து ஃபில் ஆச்சு. நாங்கள் அதெல்லாம் வெளியேற்றுறதுக்காக பாட், பேன் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம். அண்ட் வித் த ரெயின் ஹாஸ் கம் மேட் a good foot or deeper, it splattered on cakes, everything, and constantly suck at our boots. One new recruit got his feet stuck in it, and then his hands too when he tried to get it out. மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அந்த பெஞ்ச மழையில் மண் எல்லாமே சேகரியமாக ஆயிடுச்சு. நாங்கள் எதை தொட்டாலும் அது ஃபுல்லாக சேராகவே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் படைக்கு சேர்ந்த ஒரு புது சோல்ஜர் ஒருத்தர், அவரோட காலும் வந்து அந்த சேத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அவரோட கையும் அதிலே மாட்டிக்கிச்சு. Through all this, we could not help feeling curious about the German soldiers across the way. After all, they faced the same danger we did and slurred about in the same muck. என்னதான் இப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் பற்றி யோசித்தோம். ஏன்னா அவங்களுக்கும் அதே மழை தான், அவங்களும் அதே மாதிரி ட்ரென்ச்சஸில் தான் ஒளிஞ்சிருந்தாங்க. நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோமோ, என்ன டேஞ்சர்லாம் எங்களுக்கு வந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும். வாட்ஸ் மோர், த ஃபர்ஸ்ட் ட்ரென்ச் was only 50 yards from us. Between us lay no man's lands bordered on both sides by barbed wire, yet they were close enough we sometimes hear their voice. என்னதான் இந்த மாதிரிலாம் நடந்தாலும் இன்னுமே வந்து அந்த சோல்ஜர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. நாங்கள் இருந்த ட்ரென்ச்சு அவங்க இருந்த ட்ரென்ச்சு ரொம்ப கேப்லாம் கிடையாது, அது ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருந்துச்சு, அதாவது நோ மேன் லேண்ட். நடுவில் எந்த லேண்டுமே கிடையாது, ரெண்டு லேண்ட், அதாவது நாங்கள் இருந்த இடம் அவங்க இருந்த இடம், நடுவில் ஒரு பார்டர் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. சம்டைம்ஸ் அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் பேசுறது கூட இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கேட்கும். அஃப்கோர்ஸ் வி ஹேட்டட் தெம் வென் தே கில்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காது தான், ஏன்னா எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க சாவடிச்சிருக்காங்க. பட் அதர் டைம்ஸ் வி ஜோக்ட் அபவுட் தெம் அண்ட் almost felt we had something in common. ஆனால் அவங்க சாகடிக்கிற டைம் தான் மற்ற நேரத்துலலாம் அவங்கள கேலி பண்ணி சிரிச்சிருக்கோம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே நிறையா விஷயம் காமன் இருக்குது. ரெண்டு பேருமே சோல்ஜர்ஸ் தான், ரெண்டு பேரும் அவங்க கண்ட்ரிக்காக தான் போராட வந்திருக்கோம். அதனால் நிறைய விஷயம் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கும் ஜெர்மனி சோல்ஜர்ஸ்க்கும் காமனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நவ் இட் சீம்ஸ் தே ஃபெல்ட் த சேம். மேபி இப்போ அவங்களுக்கும் அதே தான் தோணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் எஸ்டர்டே மார்னிங், Christmas Eve day, we had our first good freeze. நேற்று காலையில் தான், அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பனி பொழிய ஆரம்பிச்சுது. கோல்ட் ஆஸ் வி வேர், வி வெல்கம்ட் இட். நாங்கள் வந்து அந்த கோல்டை வெல்கம் பண்ணோம். பிகாஸ் அட்லீஸ்ட் த மட் ஃப்ரோஸ் சாலிட். அப்போயாவது இந்த சேறு சகதியமாக இருக்க மண் வந்து ஃப்ரோஸ் ஆகட்டுமே, அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த கோல்டை வெல்கம் பண்ணோம். Everything was tinged white with frost, while a bright sun shone over everywhere. Perfect Christmas weather. இப்போ வந்து அந்த பனி பொழிஞ்சு எல்லா இடமே வெள்ளையாக ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சன்னோட ஷைனில் அழகாகவும் இருக்குது. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் வெதர். அதாவது கிறிஸ்மஸ்னால் இந்த மாதிரி தான் சீசன் இருக்கும், இந்த மாதிரி தான் வெதர் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி வெதர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. During the day, there was the little shelling or rifle fire from either side. பகல் நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிறது மாதிரி எதுவுமே நடக்கலை. As darkness fell on our Christmas Eve, the shooting stopped entirely. அது வந்து கிறிஸ்மஸ் டே வரப்போகுது அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டு சைடில் இருக்கவங்களுமே சுட்டுக்கல, அமைதியாக தான் இருந்துச்சு. The shooting stopped entirely. Our first complete silent in month. அந்த மாதத்துலேயே நாங்கள் அப்போ தான் ரொம்ப சைலண்ட்டான ஒரு பீரியடாக ஃபீல் பண்ணோம். We hoped it might promise a peaceful holiday. இது வந்து கண்டிப்பாக ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ஹாலிடே, அது கிறிஸ்மஸ் லீவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னாங்க. But didn't count on it. ஆனால் இது வந்து நம்ம முழுசாலாம் நம்ப முடியாது. We had been told the Germans might attack and try to catch us off guard. Maybe இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு கூட அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணலாம், அதனால ஃப்ரீயாக இருக்கலாம், பட் எனி டைமும் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
I went to the dugout to rest and lying on my cot. நான் வந்து அந்த டக்கோட புதக்குழிக்குள்ள போய் ஒளிஞ்சு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். I must have drifted asleep. எனக்கு வந்து தூக்கம் கண்ணை மூடுச்சு. All at once my friend John was shaking me awake saying, come and see what the Germans are doing. உடனே என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்ட் பேர் வந்து ஜான். அவன் வந்து என்ன ரொம்ப வேகமாக எழுப்பி சீக்கிரமா வந்து ஜெர்மன்ஸில் என்ன பண்ணுறாங்க பாரு அப்படின்னா. I grabbed my rifle, stumbled out into the trench and stuck my head cautiously above the sandbags. நான் வந்து என்னமோ ஆச்சு, ஏதோ எமர்ஜென்சி பழுக்கு அப்படின்னு நான் வந்து என்னோட ரைஃபிள்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டு அங்கே நிற்கிறேன். I never hope to see a strange and more lovely sight. நான் அங்கே ஏதோ ஆபத்து, அவங்க ஏதோ அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி தான் போனேன். பட் அது பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அன்பான காட்சி, அவ்வளோ ஒரு லவ்லியான சைட் அப்படின்றாங்க. Clusters of tiny lights were shining all along the German line, left and right as far as the eye could see. நான் போய் வெளியே பார்க்குறேன், அங்கே எல்லாமே கிளஸ்டர்ஸ்னால் கொத்து கொத்தா லைட்டு தொங்குது. சின்ன சின்ன லைட்டு கொத்தா தொங்குது. அது ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது. அதாவது இவங்களோட பிரிட்டிஷ் ஆர்மி இதை பண்ணல. ஜெர்மனுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவில் இருக்க பார்டர் கிட்ட ஜெர்மன் லைனில் அவங்க அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. What is it? I asked in bewilderment and John answered, Christmas trees. நான் அதிசயமாக போயிட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் இது என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஜான் என் ஃப்ரெண்ட் வந்து இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீஸ் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னான். And so it was the Germans had placed Christmas trees in front of the trenches lit by candle or lantern like beacons of goodwill. ஜெர்மன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ட்ரென்ச்சஸ், அதாவது அவங்க ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கேண்டலையும் ஏற்றி வச்சு அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது நல் உள்ளத்துக்கான அடையாளமாகவும் இருந்துச்சு. And then we heard them singing. அதுக்கப்புறமேட்டா அவங்க டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறமேட்டா எங்களுக்குலாம் அவங்க பாடுறது கேட்டுச்சு. Still Natch, Helge Natch. These carols may not yet be familiar to us in Britain, but John knew it and translated. Silent night, holy night. இந்த ரெண்டு லைன், அதாவது ஒரு லைன் ஸ்டேல் நாச், ஹெலிச் நாச், இந்த வேர்ட் வந்து ஆக்சுவலி ஒரு கேரளோட ஸ்டார்டிங், அதாவது பாட்டோட ஸ்டார்டிங். இது வந்து மேக்ஸிமம் வந்து பிரிட்டனில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஜானுக்கு இந்த லைன் தெரிஞ்சிருக்கு, அதனால அதை அவன் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சைலண்ட் நைட், அமைதியான நைட், தெய்வீகமான ஒரு இரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஒன் லவ்லியர். நான் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்வீட்டாக இவ்வளோ அன்பான ஒரு சாங் நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்கிறான். ஆர் மோர் மீனிங்ஃபுல் இன் தட் குவைட் கிளியர் நைட் இட்ஸ் டார்க்னஸ் சாஃப்டன்ட் பை அ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூன். இவனுக்கு வந்து அந்த மீனிங் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அந்த மீனிங் இவனும் சொல்கிறான். என்ன ஒரு குவைட்டான நைட், என்ன கிளியரான நைட் அப்படின்னு இவனும் அதிலே இன்வால்வ் ஆகி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். When the song finished, the men in our trenches applauded. Yes, British soldiers applauded Germans. Then one of our own men started singing and we all joined it. ஜெர்மன்ஸ் எல்லாருமே வந்து பாடி முடிச்ச உடனே எங்கள் ட்ரென்ச்சில் இருக்கவங்க எல்லாரும், அது எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெருசாக கிளாப் பண்ணாங்க. அதான் அப்ளாடட். எஸ், பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அப்ளாடட் ஜெர்மன்ஸ். ஆமாம், பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தான் ஜெர்மன்ஸை என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக பாடினதுனால பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸே போய் வாலண்டியராக அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடி முடிச்ச உடனே இப்போது பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எல்லாரும் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்லேருந்து ஒருத்தவங்க ஏஞ்சி பாடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க கூடயே கோரஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. The first novel, The Angel did say, in truth, we sounded not nearly as good as Germans with their fine harmonies, but they responded with enthusiastic applause of their own and they began another. நாங்கள் பாடும்போது நாங்கள் ஒன்றும் ஜெர்மன்ஸ் பாடுற மாதிரி அவ்வளோ நல்லாலாம் பாடல, ஏதோ ஓரளவுக்கு பாடினோம்.
அப்படி இருந்தாலும் ஜெர்மன்ஸும் எங்களுக்கு வந்து அப்ளாஸ் பண்ணாங்க. அவங்களும் எங்களுக்கெல்லாம் கிளாப் பண்ணாங்க. நாங்க முடிச்சோனே அவங்க மறுபடியும் இன்னொரு சாங் ஆரம்பிக்கிறாங்க. ஓ டெனன்பேம் ஓ டெனன்பேம். இது வந்து ஜெர்மன்ஸ் பாடின ஒரு பாட்டு. தென் வி ரிப்ளைட். இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் இன்னொரு பாட்டை ரிப்ளை பண்றாங்க. ஓ கம் ஆல் யூ ஃபெய்த்ஃபுல். இது வந்து பிரிட்டிஷ் பாடின பாட்டு. பட் திஸ் டைம் they joined in singing the words in Latin. இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் கூட ஜெர்மன் சோல்ஜர்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க வந்து அதே லாட்டின்ல பாடுறாங்க. அடஸ்டி ஃபிட்லெஸ் அப்படின்னு அவங்கள லாட்டின்ல பாடிட்டு இருக்காங்க. Britain and Germany harmonizing across no man's land. I would have thought nothing could be more amazing, but what came next was even more so. நோமன் லேண்ட் அப்படின்னா நடுவில் வந்து லேண்ட்லாம் கிடையாது, ரெண்டே லேண்டு தான். ஒன்று ஜெர்மனி பிரிட்டன்னு சொல்லியிருக்கோம், நடுவில் பார்டர் தான். இந்த பார்டருக்கு அந்தாண்ட இந்தாண்ட இருக்க ரெண்டு டீமுமே வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரே சாங்கை ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக பாடிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம். இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் வந்து இதுக்கும் மேலே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் கம் ஓவர், we heard one of them shout. அதாவது இங்கிலீஷ்காரங்களாம் வெளியே வாங்க, யாரோ ஒருத்தவங்க வெளியே வாங்க அப்படின்னு ஜெர்மன்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தவங்க கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. யூ நோ ஷூட், வி நோ ஷூட். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சுடலைன்னா நாங்களும் சுட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. There in the trenches we looked at each other in bewilderment. Then one of us shouted jokingly, you come over here. அவங்க அப்படி சொன்ன உடனே யூ நோ ஷூட் வி நோ ஷூட் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ட்ரென்ச்சஸ்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒருத்தவங்க பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க டீம், அதாவது பிரிட்டிஷ் டீம்ல இருந்து ஒருத்தவங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு கத்தி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க இங்க வருவீங்களா அப்படின்னு சும்மா விளையாட்டு கேட்டு பார்க்குறாங்க. To astonishment we saw two figures rise from a trench, climb over their barbed wire and advance unprotected across no man's land. One of them called, "Send officer to talk." நாங்கள் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டோம், நீங்கள் இங்கே வருவீங்களா அப்படின்ட்டு. எங்களுக்கே அதிசயமாக போச்சு. அங்கே இருந்த 2 பேர் வந்து அவங்க ட்ரென்ச்சை விட்டு, குழியை விட்டு வெளியே வந்து அந்த பார்டு வயர்னா அந்த கம்பியெல்லாம் தாண்டி வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, உங்களோட ஆஃபீஸரை அமுச்சு வைங்க பேசுறதுக்காக அப்படின்னு. I saw one of our men lift his rifle to the ready and no doubt the other did the same. இந்த மாதிரி அவங்க வந்து கேட்ட உடனே எங்கள் சோல்ஜர்லேருந்து ஒருத்தவங்க வந்து ரைஃபிளை தூக்கி ரெடியாக, அதாவது ஷூட் பண்ண ரெடியாக நிற்கிறாங்க. நோ டவுட் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதே தான் பண்ணாங்க. பட் கேப்டன் கால்ட் அவுட், ஹோல்ட் யோர் ஃபயர். ஆனால் எங்கள் கேப்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாரும் ரைஃபிளை கீழே போடுங்க, கீழே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. Then he climbed out and went to meet the Germans halfway. இந்த மாதிரி கண்ணை கீழே போடுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த வேலியெல்லாம் ஏறி அந்த பக்கம் ஜெர்மன்ஸை பார்க்கறதுக்காக போறாரு. ஆஃபீஸர் தானே கூப்பிட்டாங்க, அதனால இந்த கேப்டன் வந்து போறாரு. ஆல்மோஸ்ட் halfway போயிட்டாரு. We heard them talking and a few minutes later the captain came back and announced. அவங்க பேசிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சமா கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க கேப்டன் வந்து ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்றாரு. We have agreed that there will be no shooting before midnight tomorrow, but sentries are to remain on duty and the rest of you stay alert. நாங்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிட்டோம். அது என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் யாருமே ஷூட்டிங்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனாலும் எப்பவுமே டியூட்டியில் இருக்க சோல்ஜர்ஸ் அந்த பார்டரில் நிற்பாங்களா, அவங்க மட்டும் நின்றுட்டு இருங்க, மற்றவங்க எல்லாரும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Across the way we could make a group of 2 or 3 men starting out of trenches and coming towards us. ஆப்போசிட் டீம்ல இருக்க ஒரு 2-3 சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட ட்ரென்ச் தான் குழியில பதுங்கிருந்த குழியிலேருந்து வெளியே வந்து எங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. Then some of us climbed out too and in minutes there were in no man's land.
Over 100 soldiers and officers of each side, shaking hand with men we had been trying to kill just hours later. அந்த பக்கத்துல இருந்தும் சில சோல்ஜர்ஸ்லாம் ஏறி வராங்க. நாங்களும் இந்த சைட்ல இருந்து போறோம். ரொம்ப கொஞ்ச நேரத்திலே நோமேன் லேண்ட், அதாவது யாருக்குமே இல்லாத அந்த லேண்ட் வந்து அந்த ஏரியால 2 சோல்ஜர்ஸுமே வந்து ஆக்குப்பை, அதாவது அந்த இடத்துல 2 டீம், ஒரே இடத்துல 2 டீமுமே நின்றுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவங்க டீமும் எங்க டீம்ல இருக்கவங்களும் கை குலுக்கிக்கிட்டோம், ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டோம். அதாவது கொஞ்சம் ஹார்ஸுக்கு முன்னாடி யார் நம்ம சாகடிக்கணும், அவங்க நம்மளை சாகடிக்கணும்னு நினைச்சோமோ, ஆனா இப்போ வந்து 2 பேருமே கை குலுக்கிக்கிட்டோம். Before long, a bonfire was built and around it we mingled. British khaki and German grey. நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரவுண்டாக உட்காந்துட்டு இருந்தோம். நடுவில் வந்து ஒரு தீ மூட்டி அதை சுற்றி வந்து பிரிட்டிஷ் காக்கியும் ஜெர்மன் கிரேவும் உட்காந்துட்டுருங்க. அதாவது அவங்களோட கலர், யூனிஃபார்ம் கலரை மென்ஷன் பண்ணுது. ஐ மஸ்ட் சே த ஜெர்மன்ஸ் were the better dressed with fresh uniforms for the holidays. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிரிட்டிஷோட ஜெர்மன் சோல்ஜர்ஸ் தான் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாலிடேஸில் கூட அவங்க யூனிஃபார்ம்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. Only a couple of our men knew German, but more of the Germans knew English. I asked one of them why that was so. பிரிட்டிஷில் இருக்க எங்களுக்கு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸில் 2-3 பேருக்கு தான் வந்து ஜெர்மன் தெரியும். பட் ஜெர்மனில் இருக்க ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தது. அதனால அது எப்படி அப்படின்னு நான் அங்கே இருக்க ஒருத்தவங்களை கேட்டேன். பிகாஸ் மெனி ஹவ் ஒர்க்ட் இன் இங்கிலாந்து, ஹி செட். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இங்கிலாண்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால எனக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்றாங்க. பிஃபோர் ஆல் திஸ் ஐ வாஸ் அ வெயிட்டர் அட் ஹோட்டல் சிசில். நான் வந்து இதுக்கு சோல்ஜராக வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஹோட்டல் சிசில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட்டரா. பெர்ஹாப்ஸ் ஐ வெயிட்டட் ஆன் யோர் டேபிள். மேபி நான் ஓன் டேபிளில் கூட வெயிட்டராக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஹாப்ஸ் யூ டிட், ஐ செட் லாஃபிங். அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் சிரிச்சேன் அப்படின்னு பையன் சொல்கிறான். Another German had been a porter at Victoria Station. விக்டோரியா ஸ்டேஷனில் இன்னொரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து இதுக்கு முன்னாடி போர்ட்டராக இருந்திருக்காரு. He showed me a picture of his family back in Munich. இது வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை காமிச்சாரு, அதாவது அவங்க மனிச்சில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. It was so lovely. I told him I would like to meet his family members someday. அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்னைக்காவது பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். He happily gave me his family address. அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக அவரோட அட்ரஸ் கூட கொடுத்தாரு, வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. Even those who could not converse could still exchange gifts, or tea for their coffees, or corned meat for their sausage. இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஃப்ரீயாக பேசிக்க முடியலன்னா கூட அவங்க வந்து கிஃப்டெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க டீ கொடுத்தா அவங்க காஃபி கொடுக்குற மாதிரி, இவங்க கார்ன் கொடுத்தா அவங்க சாசேஜ் கொடுக்குற மாதிரி. பேசலைனாலும் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பேட்சஸ் அண்ட் பட்டன்ஸ் ஃப்ரம் யூனிஃபார்ம்ஸ் சேஞ்ச்ட் ஓனர்ஸ். அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மில் இருக்க பட்டன்ஸ், பேட்ச் இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சும்மா மாற்றிக்கிட்டோம். அண்ட் ஒன் ஆஃப் அ பாய் வாக்ட் ஆஃப் வித் அ ஸ்பிக்ட் ஹெல்மெட். இங்கில் ஒருத்தன் வந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு போனான். ஐ மைசெல்ஃப் ட்ரேடட் அ ஜாக் நைஃப் ஃபார் அ லெதர் எக்யூப்ட் பெல்ட். வந்து நான் வச்சிருந்த கத்தியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு லெதர் பெல்ட் வாங்கிக்கிட்டேன். அ ஃபைன் சாவினேஜ் டு ஷோ when I get home. இது வந்து ரொம்ப ஒரு அருமையான கிஃப்ட்டு, அருமையான ஒரு பொருள். நான் இதை நினைவாக வச்சுக்குவேன், இவங்களோட மெமரியாக நான் வச்சுக்குவேன். நான் வீட்டுக்கு போனால் இதை தான் நான் ஃபஸ்ட்டு காமிப்பேன். கொஞ்ச நேரம் லேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடுறாங்க. அந்த ஃபயருக்கு சுற்றி உட்காந்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஐம் நாட் லைங் டு யூ ஆல் லாங் சைன் அப்படின்னு எல்லாருமே ஒரு பாட்டு பாடுறாங்க. Then we parted with promises to meet again tomorrow. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அது பிரிஞ்சு போயிட்டோம். ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் போனோம், நாளைக்கு மறுபடியும் வந்து நம்ம எல்லாருமே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் போனோம். அண்ட் தேர் வாஸ் ஈவன் சம் டாக் ஆஃப் ஃபுட்பால் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடினா நல்லா இருக்குமே, ஒரு ஃபுட்பால் மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்லாம் கூட கேட்குறாங்க. I was just starting back to the trenches when an old German soldier clutched my arms.
நான் வந்து மறுபடியும் என்னோட புதைக்குழி அதாவது ட்ரெச்சஸ்க்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஜெர்மன் சோல்ஜர் என் கையை பிடிச்சாரு. மை காட் he said, why cannot we have peace and all go home? கடவுளே, நம்ம ஏன் வந்து எல்லாரும் அமைதியா வெள்ளக்கொடி காமிச்சிட்டு அமைதியா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு திரும்பி போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. I told him gently that you must ask your emperor. பொறுமையா அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, அதை வந்து நீங்க உங்களோட பேரரசர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். He looked at me searchingly and said, perhaps my friend, but we must also ask our hearts. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம வந்து இது அவர்கிட்ட கேட்கறது மட்டும் கிடையாது, நம்ம ஹார்ட் கிட்டே இந்த கொஸ்டின் கேட்டு பார்க்கணும், நம்ம மனசாட்சி கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றாரு. And so dear sister, tell me, has there even ever better such a Christmas Eve in all history? இப்போ வந்து அவரு அந்த அண்ணா வந்து தங்கச்சி கிட்ட கேட்குற மாதிரி இருக்கு. நீ சொல்லு, இதை விட ஒரு பெட்டரான கிறிஸ்மஸ் ஈவ் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இந்த ஹிஸ்ட்ரியில இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. What does it all mean, this impossible befriending of enemies? இதுக்கெல்லாம் மீனிங் என்ன? இந்த மாதிரி ஒரு எனிமீஸ் ஃப்ரெண்டான கதையை நீ எங்கேயா கேட்டிருக்கியா அப்படின்னு சிஸ்டருக்கு ஒரு கொஷின் பண்ணுறாரு. For the fighting here, of course it means regrettable riddle. அஃப்கோர்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து ஃபைட் எல்லாமே மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. Decent fellows, those soldiers may be, but they follow orders and we do the same. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டீசெண்டானவங்க, அவங்க ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்களும் குறைஞ்ச பேர்ல நாங்களும் எல்லா ஆர்டர்ஸும் ஃபாலோ பண்ணுவோம். Besides, we are here to stop their army and send it home, and never could we shirk that duty. ஆனால் அவங்களோட இராணுவம் வந்து முன்னேறிட்டே போகுது. நாங்கள் என்ன பண்ணணும்னா அதை நிறுத்தி மறுபடியும் அவங்களோட நாட்டுக்கே அனுப்பிச்சு வைக்கணும். அது என் டியூட்டி தானே, அதை எப்படி எங்களால் செய்ய முடியாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். Still, one cannot help but imagine what would happen if the spirit shown here were caught by the nations of the world. ஆனால் இங்கே நடக்கிறத வந்து மற்ற நேஷன்ஸ்காரங்களாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? Disputes may arise, வேறுபாடு ஏற்படலாம். பட் வாட் இஃப் a leader were to offer good wishes in place of warnings? ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட லீடர்ஸ் எல்லாருமே, அதாவது கேப்டன்ஸ் எல்லாருமே வந்து எச்சரிக்கை விடுவாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு. பட் இந்த இடத்துல அதுக்கு பதில் என்ன நடக்குது அப்படின்னா விஷஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு டீம் வந்து இன்னொரு டீமுக்கு வாழ்த்து தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சாங்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் இன்சல்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்க இருக்கவங்கள இன்சல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே எல்லாரும் சாங் பாடிட்டு இருக்காங்க ஹாப்பியா. கிஃப்ட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ரெப்ரசல்ஸ். இங்கே வந்து எல்லாருமே பழி வாங்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. would not all war end at once? எல்லா வாரும் இந்த மாதிரி ஒரே நிமிஷம் நின்றுடாது. all nations say they want peace. எல்லா நேஷனும் என்ன விரும்பும் அப்படின்னா பீஸ் வேணும், அமைதி வேணும் அப்படின்னு தான் நினைக்கும். Yet on this Christmas morning, I wonder if we want it quite enough. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்மஸ் மார்னிங் ஒரு சந்தோஷமான மார்னிங் அப்படின்றதுனால எனக்கு வந்து இந்த அமைதி இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யுவர் லவ்விங் பிரதர் டாம். இப்போதான் வந்து அந்த அண்ணா பேரையே சொல்கிறாங்க. அவன் பேர் வந்து டாம். இப்படிக்கு உன்னுடைய அன்பு சகோதரர் டாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்து அவனோட தங்கச்சிக்கு எழுதின லெட்டரை முடிக்கிறான். இதுதான் இந்த சப்ளிமெண்ட்ரியோட அழகான மீனிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மை ஹாபிஸ் சேனலுக்கு